டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். +2 முடித்த குழந்தைங்க காலேஜில் என்ன படிக்கலாம்? இப்போ பயோமேத்ஸ் எடுத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மெடிக்கல் சைடும் போகலாம், இன்ஜினியரிங் சைடும் போகலாம், ரைட்டா? ஸோ நம்ம இன்கம் வைஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதில் அதிக இன்கம் இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் மெடிக்கல்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இன்கம் எதுக்குன்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம், ரைட்? இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல படிக்கிறதே நம்ம எதுக்காக அப்படின்னா வேலைக்காக தான். இப்போ அதிகமாக நமக்கு ஏர்ன் பண்ணணும், சீக்கிரமே வேலை வேணும், அது ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல இடத்துல வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நாம் என்ன பாடம் தேர்வு செய்கிறோம், அதை விட முக்கியமானது எந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் காலேஜ் சூஸ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கம்பெனியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடைக்கும், ரைட்டு? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது நம்ம அந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறோம், கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான காலேஜஸ்லாம் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். மேலும் சில பாடப்பிரிவுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐஐடியில் கூட நீங்கள் இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா www.teenaonline.org அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படியெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன கோர்சஸ் இருந்துச்சு, அதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அந்த சேர்க்கை மையங்கள் எது எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 500 ருபீஸும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹250. அப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இனிஷியல் டெபாசிட்டோ அல்லது கவுன்சிலிங் சார்ஜஸோ கிடையாது. அதாவது இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இனிஷியல் டெபாசிட்டு அல்லது கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறதுக்குன்னு சார்ஜெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். சப்போஸ் என்னால் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் 110 பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறுவப்படும். மேலும் மாணவர்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காலையில் 8லேருந்து ஈவினிங் 6 மணி வரலும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இமெயில் மூலமாக கூட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா TNEA-CADன்னு care@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஒரு மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாகவும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ரைட்? அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னா 2023 டோட்டல் சீட் வந்து பார்த்திங்கன்னா 2,21,196 சீட் இருந்துச்சு. அதில் வந்து அட்மிஷன் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,69,887 அட்மிஷன்ஸ் வந்து ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முந்தைய ஆண்டு, அதாவது 2022 ஆண்டை விட 12.05% வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் வழியில் பயின்ற குழந்தைகளுக்கு வந்து, அதாவது அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற குழந்தைகளுக்கு சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 12,136 சீட்டுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,960 அட்மிஷன்ஸ் வந்து ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 6/5/2024.
ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 6/5/2024 முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேருந்து 6/5/2024 முதல்ல நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறதும் 6/5 முதலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 6/6/2024. டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 12/6/2024. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் கொடுக்கக்கூடிய டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/6/2024. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 13/6/2024 தொடங்கி 30/6/2024 வரலும் நடக்கும். ரேங்க் வந்து என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 10/7/2024 உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரேங்க் வெளியிடுறாங்க. சேவை மையம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 11/7/2024 20/7/2024 முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரியாரிட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த AICTE அந்த கல்விசார் அட்டவணைக்கு ஏற்ப பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைன் அதாவது TNEA online.org. அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் அதில் உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் உள்ள அறிவிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலன்னு தெரியாமல் இருந்தால் இந்த லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.